எத்தனை பேர் பொறுமையாக அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரில. இந்த குட்டியை பார்க்கும்போதே பாவமாக இருக்குங்க. இந்த ஜீவனில் என்ன சொல்கிறேன்னு தெரில. இது 2 மாத குட்டி, ஃபீமேலு. கண்ணும் தெரியாது இந்த குட்டிக்கு. இந்த குட்டியை கொண்டு வந்து கொடுக்க போகிற பிரதர் வந்து எனக்கு கால் பண்ண போகும்போது நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி என்கிட்ட 9 பேர் இருக்காங்க. அவங்களுக்கே என்கிட்ட கையில் இது காசு இல்லாமல் நானே சப்ஸ்கிரைப் டொனேஷன் தான் கேட்டுட்ருக்கேன். என்னால் ஃபைனான்ஸ் கூட என்னால் ஃபைனான்ஸ்லேயே உட்காந்து தைக்க கூட எனக்கு நேரம் பத்தலைன்னு போகும்போது தயவு செஞ்சு வேணாமா, மெம்மேலே என்கிட்ட இந்த குட்டி நான் வச்சு பார்க்குற சூழ்நிலை வேணாவே வேணாம் அப்படின்னேன். அப்போ அந்த பிரதர் சொன்னார், அக்கா நாய்க்குட்டி செத்து போச்சுன்னு சொல்லி புதைக்கதாக்கா எடுக்க போனேன். ஏன்னா வயிறு வாயில் உப்பி போய் வாய் ஃபுல்லும் சோறாக இருந்துச்சு, நாய் செத்துச்சு பொழுது வெளியே என்ன அழுகி போய் நாற்றம் முடிச்சிடும் அப்படின்றனால புதைக்கிறதுக்கோசரம் எடுக்க போனேன். அதை அணத்துறது கண்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அது வந்து ரொம்ப நாள் சாப்பிடாமல் கெட்டு போன ஆகாரம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அது சாகிற கண்டிஷனில் இருக்கும்போது டாக்டர் எப்படியோ காப்பாற்றிட்டாரு. என்னால் முடிஞ்சது எஃபெக்ட் போட்டு எப்படியோ பண்ணி காப்பாற்றிருக்கேன்க்கா. அது ஃபுட் பாய்சனால் கண்ணு போச்சா இல்லை பிறவிலேயே கண்ணு தெரியாது போச்சான்னு தெரியலக்கா. ஆனால் அது இனிமேல் வெளியே விட்டு அது வாழ்றது ரொம்ப சிரமம். என்னால் இப்படி தான்க்கா அதனால் காப்பாற்ற முடிஞ்சது. இதுக்கு மேலே வச்சு பார்க்குற சூழ்நிலை எனக்கு இல்லைக்கா. வெளியே விட எனக்கு மனசு இல்லை. தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா. நீங்கள் இத்தனை டாக் நல்லா பார்த்துக்கும்போது எதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நிச்சயம் உங்கள் நல்ல மனசுக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்குங்க. யாராவது நிச்சயம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கக்கா அப்படின்னு. அப்படியே எனக்கும் கேட்க போது கண்ணு தெரியாத குட்டி என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் போராடுறதுக்கு அப்படின்னு யோசிப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் எல்லா டாக்கும் வந்து பழக்கம் இருக்குது. புதுசாக வரப்போது ஏற்றுப்பாங்கன்னு போகும்போது இதுக்கு மேலே எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த 10வது குட்டியை மட்டும், இது 10வதாக அந்த குட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்த காலையிலேயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். வரப்போது பார்த்துருப்பீங்க உடம்புலாம் எப்படி இருந்துச்சுன்னு. மோஷன்லாம் அப்ளை ஆகி குழந்தை வாமிட் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி முதல்ல தண்ணியை காய வச்சு குளிப்பாட்டிடலான்னு சொல்லி அதை குளிப்பாட்டி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகும்போது கிளினிக்கு முன்னாடியே என்ட்ரன்லேயே அந்த பசங்க கேட்டாங்க, அக்கா அந்த நாய் பொழைச்சிக்கிச்சா, செத்து போய்டும்னு நினச்சோம், காப்பாற்றிட்டாங்களா, அதிர்ஷ்டம் தான் நாய்க்கு அப்படின்னு போது நினச்சி மறுஜென்மம் எடுத்திருக்கு. உண்மையாகவே இது ஒரு மறுஜென்மம் எடுத்திருக்கு. உண்மையாக என்ன சொன்னால், அந்த தம்பி பார்க்காம இருந்தால் என்ன செத்து போயிருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகணுனாலும் செத்து போயிருக்கும் அப்படின்னு போது இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் 9 பேர் நல்லா பார்த்துப்பாங்க. அப்பப்போ அவங்க கூட வர நம்மள மாதிரி தானே ஒரு போட்டி போடாமல் சண்டை வரணும் போது மித்த பிள்ளைங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின் போது இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு நினச்சி தான் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் வேக்சின் போட்டாச்சு. டாக்டர்கிட்டயே பேர் வைக்க சொன்னேன். அவர் வச்சா டோரான்னு பேர் வச்சுருக்காரு இந்த அம்மாவுக்கு டாக்டர். ஸோ எனக்கும் இந்த மாதிரி குட்டிங்கெலாம் வளர்த்து பழக்கம் இல்லை, அதாவது கண் தெரியாத குட்டி ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லைன்றதுனால இவள் எப்படி சாப்பாடை வந்து எடுத்துக்கிறான்னு செக் பண்ணி பார்த்தேன். பக்கத்தில் கொண்டு போய் கிணத்தை வச்சா மட்டும் தான் அவள் சாப்பிட்றா. அவள் வாக்கிட்ட கொண்டு போனால் மட்டும் தான் சாப்பிட்றாளே தவிர தூரமாக இருந்தால் அவ்வளோக்காக கண்டுபிடிக்க முடியல. மோப்பம் பிடிக்கிறா ஆனால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி யூரின் மோஷன் போகிறதுக்கும் விட்டேன். ஃபஸ்ட்டு வெளியே விட்ட போகும் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கேயே படுத்துக்கிறா, வெளியே எங்கேயும் போகாமல். அப்புறம் இவங்க போகிற இடத்துல போனால் யூரின் ஸ்மெல்லுக்கு போவாளா என்னவோன்னு கொண்டு போய் விட்டாலும் அவள் யூரின் மோஷன் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஏரியாவே சுற்றணும் நின்ன இடத்துல சுற்றும். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்படியே நின்ன இடத்துல சுற்றி போய் இடிச்சுக்கிறா. காயம் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் இடிச்சுக்கிறா அப்படின்னு போது குழந்தைக்கு பழக்கம் கொஞ்சம் நாள் ஆகும் போல. டாக்டர் முன்னாடி கேட்டேன், டாக்டர் இது எப்படி டாக்டர்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு வாரம் மட்டும் இந்த வீட்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் இந்த குட்டிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கண்ணு தெரியுதா கண்ணு தெரியலையான்றது உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான பிள்ளைங்க வீட்டை பக்காவாக மனப்பாடம் பண்ணிவிட்டு கரெக்டாக போய்ப்பாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. இந்த குட்டி எப்படியாவது வந்து இந்த வீட்டில் வந்து எல்லா பக்கமும் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளோட உதவி இல்லாமையே அவங்க வந்து சாப்பிட்டுட்டு யூரின் மோஷன் போகவும் மித்தவங்களோட விளையாடவும்